மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில் மாசம் மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தேன். நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் கவனிப்பில் பள்ளி கல்வித்துறை ஒரு பொற்காலத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு பெருமையோடு சொல்லலாம். பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்க இருக்கிற நவீன வசதிகளை நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்காக அறிமுகப்படுத்தி செயல்படுத்தணும்னு அமைச்சர் ரொம்ப ஆர்வமா இருக்கார். அதே போல நம்ம பள்ளி மாணவ மாணவியர்கள் ஃபாரின் டூருக்கும் நிறைய கூட்டிகிட்டு போறாரு. தமிழ்நாட்டின் பல்வி கல்வித்துறையை உலகத்தரத்துக்கு உயர்த்துகிற முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறார். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளுக்கு அவருக்கு துணையா நிற்கிறது ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டியது அரசினுடைய கடமை. 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற வைத்த 1728 அரசு பள்ளி தலைமை ஆசிரியருடைய சாதனையை ஊக்கப்படுத்த அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கு. தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்குறோம்னா அது அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழங்குகிற அங்கீகாரம். 100 விழுக்காடு தேர்ச்சின்னு சொல்லி பாராட்டுறது மூலமா அந்த இலக்கை எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த விழா. அந்த வகையில தேர்வு எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் அவங்களை வழிநடத்தின ஆசிரியர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த சாதனையை அடுத்த ஆண்டு அனைத்து பள்ளிகளும் செய்யணும். அடுத்ததா தமிழ் பாடத்தில் 100க்கு 100 வாங்கின மாணவர்களை பாராட்ட விரும்புகிறேன். எந்த பாடத்துல 100 மதிப்பெண் எடுத்தாலும் பாராட்டுக்குரியதுதான். ஆனா நம்ம தாய்மொழி தமிழ், அதுவும் உயர்தனி செம்மொழிங்கிறதுனால அதுல 100 மதிப்பெண் வாங்கினவங்க சிறப்பான பாராட்டுக்குரியவங்க. 12ஆம் வகுப்புல 35 பேரும் 10ஆம் வகுப்புல 8 பேரும் தமிழ் பாடத்துல 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்காக தலா 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.